இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆங்கிலேயரிடமிருந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். மகாத்மா காந்தியினுடைய உழைப்பினாலும் திருப்பூர் குமரன் போன்ற தில்லையடி வள்ளியம்மை போன்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களால் நாம் இந்த சுதந்திரத்தை அடைய முடிந்தது. எனவே இன்றைய தினம் வாழ்க்கையில் இந்தியர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நாள். இன்று ஒரு அதிகாரம், கல்வி அதிகாரம் 40 குறள் எண் 398. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி எழுபிறப்பினும் சென்று உதவுதலை உடைத்து என்கிறார். அதாவது ஒருவன் ஒரு பிறப்பிலே கற்ற கல்வி, அதனால் வருகின்ற அறிவும் அந்த உயிரோடு ஒன்றிவிடுகிறது. அந்த உயிரோடு ஒன்றிவிடுவதால் மற்ற 7 பிறவிகளிலும் அது அந்த உயிரோடு ஒன்றி அந்த 7 பிறவிகளும் அந்த கல்வி பாதுகாக்கப்படுகிறது. கல்வி நின்று பாதுகாக்கப்படுகிறது. ஒருவனுக்கு பிறவி இல்லை என்பது ஒன்று. பிறவி இல்லை என்று அவர்கள் என்ன சொன்னால், பிறவி பயனை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டுகிறாங்க. அது பற்று இல்லாமல் இருந்தால், பற்று உள்ளவர்களுக்கு பிறவி கிடைக்கத்தான் செய்யும். ஒருத்தர் பற்று உடைய, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பற்று இருந்தவர்களுக்கு பிறவி இருக்கும். அப்படி பிறவி இருக்கிற போட்டு தான் கற்ற கல்வி அந்த கல்வியும் அதனால் அடைந்த அறிவும் அந்த மனித பிறவியிலே அது 7 தலைமுறைக்கும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது இப்படியெல்லாம், அதாவது முதல்ல சொல்லிட்டாரு, பிறப்பு இல்லாதவர்கள் பற்றற்றவர்கள், அவங்களுக்கு தான் பிறப்பு இருக்காது. பற்று உடையவன் அவன் எதை எடுத்தாலும் ஆசைப்பட்டுட்டே இருப்பான், அவனுக்கு பிறவி உண்டு. அதனால் அவன் அந்த பிறவி அந்த பிறவிகளுக்கும் இவன் கற்ற கல்வியும் அறிவும் பயன்படும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். உங்களிடம் உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ அலைபேசியை கொடுத்தால் அதை படித்து விட்டு அவர்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவிடவோ நம்ம மதுரை பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்தவருடைய அந்த திருக்குறளை வாங்கி படியுங்க. அதாவது இப்போ நீங்கள் இதை படிச்சிடலாம், பரிமேலழகர் உரை உங்களுக்கு கொஞ்சம் அது மாதிரியே இருக்கும், திருக்குறள் எழுதுறது மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த மதுரை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருடைய அந்த திருக்குறளை வாங்கி படித்தால், அல்லது முனுசாமி எழுதியிருக்கிறார், அவர் முனுசாமி உலகம், அதாவது தமிழ் இந்தியா முழுவதும் போய் பரப்பியவர், அவருடைய முனுசாமி எழுதிய புத்தகத்தை கூட வாங்கி படிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஓரளவு எளிமையாகவே இருக்கும். அதை விட ரொம்ப எளிமையானது தான் சுந்தரவடிவேலு, அதாவது மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர். அவர் எல்லாவற்றையும் எளிமையான விழுது
கலைஞர் உரை தான். எல்லாவற்றையும் விட மிக மிக எளிமையான உரை கலைஞர் உரை. ஆனால் அதை நீங்கள் வாங்குவதற்கு பணம் நிறைய தேவைப்படும். அதனால் பெரிய புத்தகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தவுடன் நம்ம புத்தகத்தோடு பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சுந்தரவடிவேலு முன்னாள் துணைவேந்தருடைய புத்தகத்தை வாங்கி படியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். எழுதி வைத்து கொடுங்க. அன்றாட குறிப்புகளை தினமும் டைரி எழுத பழகிக்கொள்ளுங்கள். அதில் இன்னைக்கு என்ன குறள் படித்தோம் என்று எழுதிவிட்டால் நாளைக்காக அன்னைக்கு ஒரு குறள் படிக்கலையே என்ற ஒரு ஞாபகம் வந்துவிடும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.